Hi friends, welcome to Tamil Flavors. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர்பான ஈவினிங் ஸ்நாக் தான் பார்க்க போறோம். ஸோ ரொம்ப டேஸ்டியான, ஹெல்தியான, கிறிஸ்பியான ஒரு வடை ரெசிபி தான் பார்க்க போறோம். வாழைப்பூ வடை ரெசிபி எப்படி செய்யறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம வாழைப்பூவை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். வாழைப்பூ பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த வாழைப்பூவில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நன்மைகள் அடங்கியிருக்கு. அதனால் வாழைப்பூ கண்டிப்பாக அட்லீஸ்ட் மாதத்தில் ஒரு தடவையாக செஞ்சு சாப்பிடலாம். நீங்கள் வாழைப்பூவை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ரெசிபி செய்கிறதுக்குமே அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு வாழைப்பூவை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி மோர் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். மோர் தண்ணியில் போட்டால் தான் அந்த வாழைப்பூ வந்து கருத்துறாமல் இருக்கும். இந்த வாழைப்பூவை எப்படி க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணுறங்கிற வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வாழைப்பூ பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 2 நாள் 3 நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இப்போது இந்த வாழைப்பூ வடை செய்கிறதுக்கு ஒரு 250 கிராம் கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு ஊறி இருக்கணும். இப்போ நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி லைட்டாக அமுத்தின உடனே உடையிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு கடலைப்பருப்பை ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த கடலைப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இனி இது கூட தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி பீஸ் எடுத்து அதை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 6 பூண்டு பல்லை சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததான் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாவை சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலையை சின்னதாக நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். இதையும் சின்னதாக நல்லா பொடிசாக அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் வாழைப்பூ க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோதான் தேவையான பொருட்கள். இப்போ இந்த வடை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்புலேருந்து எல்லா தண்ணியும் நல்லா வடித்து எடுத்துட்டு ஒரு க்ளீனான மிக்சி ஜாரில் கடலைப்பருப்பை நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துடாதீங்க. நம்ம கடலைப்பருப்பு நல்லா ஊறி இருக்கிறதுனால தண்ணி தேவைப்படாது. இந்த கடலைப்பருப்பில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப நைஸாக அரைக்காமல் இன்னும் அதிகமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. லைட்டாக கடலைப்பருப்பு துண்டாக கிடந்தாலும் தப்பு கிடையாது. ஸோ இந்த அளவுக்கு தண்ணியே சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. அப்படி அரைப்படலை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்த கடலைப்பருப்பை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த கடலைப்பருப்பு கூட ஆல்ரெடி நம்ம நறுக்கி வச்சுருக்க எல்லா பொருட்களையும் சேர்த்துடலாம். கருவேப்பிலையை சேர்த்துடலாம். வெட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டு, இது கூட ஜீரகம் பச்சை மிளகாய், அடுத்ததான் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் வெங்காயம் சேர்க்கும்போது இதுக்கப்புறமா நீங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு கூட வாழைப்பூ எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். வாழைப்பூ ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வடை பிடிக்கிறதுக்கு வராது. ஸோ தேவையான அளவு வாழைப்பூ மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு பூனா ஃபுல் பூவும் சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு வடை பிடிக்கிற அளவுக்கு பதத்துக்கு நீங்கள் வாழைப்பூ சேர்த்தா போதுமானது. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வடை போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா நம்ம போட்டிருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸுமே கலந்து விட்டுக்கலாம். ஸோ இப்போது இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி பாருங்கள். உருண்டை பிடிச்சி பார்த்தாலே உங்களுக்கு வடை பிடிக்க வருமா வராதான்னு தெரிஞ்சிடும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம வடை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அது வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு சின்ன கருவேப்பிலை போட்டு பார்த்தா எண்ணெய் சூடாயிருச்சாங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ நம்ம வடையை போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் வந்து அந்த மாவை எடுத்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிச்சிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஆக்கிட்டு லைட்டாக தட்டிட்டு வடையை நம்ம வந்து போட்டுடலாம். நீங்கள் வடை போட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப கூட்டி வச்சுட்டிங்கன்னா வடை வந்து கரிஞ்சு போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வடையை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதே மாதிரி எத்தனை வடை போட முடியுமோ அத்தனை வடை உங்கள் பேனோட சைஸ்க்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து வடை பிடிச்சி போட்டுட்டு அது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் லைட்டாக வெந்த உடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுருங்க. ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகாமல் லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே நம்ம வடையை வந்து எடுத்துடலாம். ஸோ இப்போது அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு ஹெல்தியான ஒரு வாழைப்பூ வடை நம்ம வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். ஸோ இப்போ இது இந்த அளவுக்கு பொரிஞ்சாச்சு. ஒரு பக்கம் பொரிஞ்சதும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வடை ரொம்ப அழகாக கிறிஸ்பியாக பொரிஞ்சு வந்திருக்கு. ரொம்ப அழகான லைட்
கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, ஒரு சிம்பிளான கிறிஸ்பியான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.